ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளியம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த வாரம் இது வெள்ளிக்கிழமை எடுத்த விளாக். அன்றைக்கி காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்ததுக்கப்புறம் வீடை பார்த்தா வீடு இப்படி தலையெல்லாம் கிடக்கும். ஏன் அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் எடுத்த பொருளை அப்படி அப்படியே வச்சுருவாங்க. இது இல்லாமல் குளிச்சு துண்டெல்லாம் அங்கங்கே போட்டுருவாங்க. ஒரு பவுரை எடுத்தால் கூட எடுத்து வைக்க மாட்டுறாங்க. ரொம்ப மோசம் பண்ணுறாங்க பிள்ளைங்கள்லாம். எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் சொல்கிற டைம் எடுத்து வைக்கிறாங்க, அடுத்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமேல எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நான் வீடெல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கவே பாதி நேரம் போன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன, முதல்ல வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டேன் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் எங்கள் வீட்டிலலாம் ஷிஃப்ட் கணக்கில் வேலைக்கு போகிறாங்க. அதனால் காலை வெள்ளனையே சமைச்சோம் அப்படின்னா அவங்க ஈவினிங் டைமில் சாப்பிடுவாங்க. அது ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க போகிற ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைக்கிறது. பிள்ளைங்களுக்கு வேறு செஞ்சு கொடுத்தேன். தயிர் சோதம் பூரி செஞ்சு கொடுத்தேன். இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு சாம்பார் வேணும்னு சொல்லிட்டாங்க. எப்போயுமே கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் சாம்பார் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி என்னமோ செய்ய அப்படின்னு சொன்னாங்க. நானும் அரிசியை ஊற வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அரிசியை உலையில் போட்டு விட்டேன். பருப்பு குக்கரில் வச்சுட்டு எங்கள் வீட்டில் விசில் அமர்த்த சொன்னேன். அமர்த்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஆர்வ கலரில் சரி விசில் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு அதை தொடக்க ஆரம்பிச்சிட்டேன். தொட்டா சுட்டு பிடிச்சி கையில். நமக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வீட்டில் முள்ளங்கி இருந்துச்சு. சரி முள்ளங்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு முள்ளங்கியை மட்டும் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு முள்ளங்கி எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி மாங்காய் இருந்துச்சு. மாங்காய் இன்றைக்கி பச்சடி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்டை கேட்டேன். இல்லை இருக்கட்டப்பா அப்படின்னு சொன்னாங்க. காலைல பாப்பாவுக்கு தயிர் சோறு செய்யும்போது வெங்காயம் தக்காளி பச்சடி கொஞ்சம் செஞ்சுருந்தேன். அதே நீ எனக்கு மதியம் தக்காளி சோறு மாதிரி செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் போய் உட்காந்து கொஞ்சம் காத்தாட முள்ளங்கியையும் நறுக்கிட்டு முள்ளங்கி தக்காளி வெங்காயம் எல்லாம் சாம்பாருக்கு நறுக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் சரி பாத்திரத்து தண்ணியெல்லாம் வடைஞ்சிருச்சு. எல்லா பாத்திரத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த பாத்திரத்தை கழுவி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்டேன். என்னதான் நேரம் பார்த்து சமைச்சாலும் அந்த நேரம் கரெக்டாக வந்துடும். அப்படி தான் 12:15 மேலே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சாப்பாடு வெந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடை கவுத்துட்டு வேகமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டை சொல்லி விட்டுருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிருங்க அப்படின்னு சொன்னால் இதை கூட நீ வைக்க மாட்டியா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வேலை தானே போய் வச்சுட்டு அடுத்து நம்ம கிச்சனில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எப்போதுமே பாத்திரத்தில் சாம்பார் வைப்பேன். இன்றைக்கி சரி டைம் ஆயிடுச்சு, குக்கரில் வச்சிடலாம், ஒரு விசிலில் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். காலைல தான் அடுப்பு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் சாம்பாரை அடுப்பில் வச்சேன். இப்படி புஷ்ஷுன்னு பொங்கி ஊற்றி போச்சு. சரி திரும்பி இதை சுட்டோட நம்ம கையை வைக்க வேணாம், சுட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தாரட்டும் நம்ம போய் உருளைக்கிழங்கு வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக நறுக்கிறதுக்கு போயிட்டு நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க தான் அப்படி தான், எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டும் அப்படி தான் இருக்காங்க. உருளைக்கிழங்குனா போதும், எவ்வளோ உருளைக்கிழங்கு வறுத்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வச்சாச்சு. டைம் ஆயிடுச்சு. லஞ்சு பாக்ஸும் கொண்டு வச்சாச்சு. அவங்களுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் காலைல வச்சு தக்காளி பச்சடி இருந்துச்சு. அதை மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் பச்சடி இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கு வச்சு லஞ்சு பேக் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் என்ன பிள்ளைங்களை போய் கூப்பிட்ற வேலை இன்றைக்கி. பிள்ளைங்களை போய் கூட்டி வந்ததுக்கப்புறம் அது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி இதுதான் இருந்துச்சு. கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தம்பியும் பாப்பா ஆப்பிள்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு பேசாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மள்ட்ட ஸ்கூலில் நடக்கிற ஷேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, அக்காவும் தம்பியும் அக்கா என் ஸ்கூலில் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு அக்கா தம்பிகிட்ட ஷேர் பண்ணுறது, தம்பி அக்காட்ட ஷேர் பண்ணுறது. அதை நம்ம சைடு வாக்கில் காதில் வாங்கிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? காதில் வாங்கிட்டு இப்படியே நான் தலையை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன தேய்ச்சி லைட்டாக அது தலை சீவிடுவோம்னு சொல்லிட்டு வந்தால் ஆடி மாதம் காற்று அடிக்குது இல்லை, அது இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. செம்ம காற்று. மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் விளக்கு அது கரெக்டாக இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு தெரியலை. நான் ஆர்டர் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. இன்றைக்கி கரெக்டாக வீட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. என்னங்கம்மா பண்றீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைம்மா, அதனால பூ வாங்கியிருந்தேன். பூ கட்ட போகிறேன். இது இல்லாமல் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி 2 விளக்கு வாங்கணும்னு மீஷோவில் ஆர்டர் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்துருச்சு. இன்னைக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறேன். எப்படி ஏற்றிடுவோமா? ஏற்றிடுவோம்மா. அந்த ப்ராடக்ட் வந்தோடனே என்னை விட என் பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அம்மா என்னம்மா இந்த குட்டி குட்டி டப்பால் வந்திருக்கு, என்னென்னு காமிங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா? எதுவுமே இல்லைம்மா, விளக்கு தாம்மா ஆர்டர் பண்ணேன், அதாம்மா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாப்பாட்ட. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் தம்பி என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். அப்புறம் போய் நான் விளக்க நல்லா சுத்தமாக விளக்கிட்டு ஈரத்துணியை இல்லாமல் ஈரலாத துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அம்மா நீ இது என்ன எப்படிம்மா நீ விளக்க போடுவ, எனக்கு காமிம்மா அப்படின்னு சொன்னான். இருடா தம்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னென்னா விளக்கு திரியை இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அதில் நல்லா திருவி விட்டோம் அப்படின்னா அது உள்ளே வந்துடும். ரொம்ப நேரம் நல்லாவே நின்று இருந்துச்சு.
230 தான். பரவாயில்ல, நல்ல ப்ராடக்ட். ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஆனால் மேலே உள்ள மூடியை வந்துயும் அடுப்பு விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து தொட்டுறாதீங்க, சுட்டுப்படும். இதுக்கு வந்து துணியை வந்து கீழே பிடிச்சி தூக்கிட்டு வந்து வச்சுக்கொண்டே தான். மற்றபடி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவுமா வாசலில் வந்து விளக்கேற்றணும். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து விளக்கேற்றி வாசலில் கொண்டு போய் வச்சுட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு பாப்பாவும் தம்பியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது எரியிற வரையும் வாசல்லையே உட்காந்தே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. நான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றிட்டு சரி இதை கொண்டு போய் வாசலில் வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் வந்து உள்ளே வந்து விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த விளக்கோட லிங்க் வந்து வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து லிங்க் போய் ரீச் பண்ணி வாங்கிக்கோங்க. சூப்பரான ப்ராடக்ட். நான் இதுவரை வாங்கினதே எனக்கு பெஸ்ட்டாக படுறது இதுதான். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. விளக்கு எரியும் போது சைட்லலாம் வந்து நல்லா அழகாக ஸ்டார் மாதிரி வந்து தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் வந்து ரெண்டு எரிஞ்சிச்சு. இப்போ ஆடி மாதம் காற்றடிக்கிறதுக்கும் நல்லாவே வந்து விளக்கு அமராமல் நல்லா எரிஞ்சிச்சு. வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வெளியிலே வந்து உட்காந்துருந்தாங்க பாப்பாவும் தம்பியும். உள்ளேயே வரல, அங்கேயே வந்து ரொம்ப நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு பாப்பாவுக்கு மட்டும் தான் ஸ்கூலு, தம்பிக்கு வந்து லீவு அப்படின்னு சொல்லி தம்பி வந்து வம்பிழுத்துக்கிட்டே கிடந்தானா. அதே வச்ச சாப்பாடே இருந்துச்சு. அதே வந்து நாங்கள் நைட்டு வந்து சாப்பிட்டோம். இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. அப்படி தான் எனக்கு மாவு சுத்தமாக வந்து இல்லை, முடிஞ்சு போச்சு. சரி காலைல எந்திரிச்சோன்னா வேலையாக மாவு அரைச்சிடும்னு சொல்லிட்டு அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். அது மாதிரி நானும் ரொம்ப நாளாக பருப்பு உருண்டை குழம்பு வைக்கணும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வைக்கவே முடியலை. சரி இன்னைக்கு நைட்டே ஊற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.